ரிதிவனுக்கு மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்பணமாக இந்த மாதம், அடுத்த மாதம், அதற்கடுத்த மாதம் என 3000 ரூபாய், அதோடு சேர்த்து 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை என 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அறிவிப்பு பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரையும் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் புதிதாக கோடைகால சிறப்பு தொகை ரூபாய் 2000 என திடீரென அறிவித்தது எப்படி? இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருகிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு தொடர்ச்சியாக வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை குறிப்பாக இன்று 13ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு அறிவிக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி விஜய் எழுப்பியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இத்தனைக்கும் காரணம் வீதிக்கு வீதி மட்டுமில்லாமல் வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் விசில் சட்டம் தான். குறிப்பாக ஒட்டுமொத்த மகளிருடைய விசில் சின்னத்திற்கான பேர் ஆதரவு அலையை கண்டு உண்டான அச்சம் மட்டுமே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு ஒன்று மட்டும் உறுதியாக தெளிவாகிறது என்றும், நாம் மட்டுமே இவர்களுக்கு அச்சமூட்ட செய்யும் ஆகப்பெரும் வெற்றிக்கான மக்கள் சக்தி, இவர்களை வலிய நல்லது செய்ய வைக்கும் வலிமையான அரசியல் பெருகு செய்யும் நாம் தான் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தன்னை வெல்லப் போகும் ஒரே மக்கள் சக்தி என கருதுவதும் தாவேக்காவை தான் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார் என்று விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும், நம்முடைய ஆட்சி மலர்ந்ததும் அரசியல் ஆதாயத்திற்காக சுயநலமாக செயல்படக்கூடிய இவர்களைப் போல அல்லாமல் உண்மையான அக்கறையோடு நம்முடைய மக்களுக்கு அனைத்து வகைகளிலும் அனைத்து வழிகளிலும் நல்லது மட்டுமே செய்வோம், அது உறுதி என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகிலூட்டும் அளவிற்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகளிருக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பொதுவாக விஜயை பொறுத்தவரையில் முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறும் போது அவர் எதுவும் கருத்து தெரிவிக்க மாட்டார் என்றெல்லாம் தொடர்ந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு உடனடியாக விஜயனுடைய இந்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ரிதி.